காய்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 14, 12 நம்ம டிசம்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைடு போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னா பர்கூர் போயிட்டுருக்கோம். வெட் நைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டி தான். ஒன்று என்னோடய வண்டி ஹிமாலயன், அப்புறம் என்னோடய வண்டி பார்த்திங்கன்னா R15 ஒயிட்டு. 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரைடு போகிறோம். ஸோ சும்மா ஷார்ட் ரைடுங்க, சும்மா ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். சண்டே மட்டும் தான் லீவ், மற்ற நாள்லாம் ஒர்க் இருக்கும். ஸோ சண்டே மட்டும் தான் ரைடு போக முடியும். நெக்ஸ்ட் ரைடு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக பிளான் பண்ணிட்டுருக்கோங்க. நம்ம ஈரோட்லேருந்து பார்த்திங்கன்னா பவானி போகிறோம். பவானிலேருந்து நம்ம அப்படியே அந்தியூர் போய் அந்தியூர்லேருந்து பர்கூர் வந்து போக போகிறோம். இங்கேயே பார்த்தா வெயில் இந்த கொளுத்து மேலே வேறு எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் நல்லாயிருக்கும், மேலே கிளைமேட் என்ஜாய் பண்ணலான்ட்டு தான் போகிறோங்க. மேலே அந்தியூர் தாண்டி பர்கூரில் வந்துட்டு அவ்வளோ பெருசாக ஒன்றும் இருக்காது. பட்டு மேலே வந்துட்டு வியூ நல்லாயிருக்கும், அப்புறம் கிளைமேட் வந்து என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் போகிறோம். பெருசாக பிளான் பண்ணல, பட்ஜெட் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால தான் ஷார்ட் ரைடாக பிளான் பண்ணிட்டு சும்மா சரி போர் அடிக்கும் வீட்டில் இருந்தான்ட்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு நியர்லி ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்க வியூ சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் மலை சுற்றி, செமையாக இருக்குது. கிளைமேட் கண்டிப்பாக மேலே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ நல்ல பிளேஸுங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஈரோட்டில் இருக்கோம், இங்கே வரக்கு பாருங்கள் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் வந்ததே இல்லை பர்கூர். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். அந்தியூரே 2-3 தடவை வந்திருக்கேன். ஸோ அங்கே இதோட வந்துட்டு ஆனால் மேலே மழை ஏறினது இல்லை, பர்கூர் வந்ததே இல்லை. எல்லா பக்கம் போயிட்டு வரோம், இங்கே வர முடியலைங்க. சரி நான் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டோம். பட்டு வெளியிருந்து பார்த்தா தெரியுது வேறு லெவலில் இருக்குன்ட்டு. வேறு வந்துட்டு பிளேஸஸ் வந்து அவ்வளோவா இல்லை வியூ பண்ணுற அளவுக்கு. பட் நல்லாயிருக்கும், கிளைமேட் சூப்பராக இருக்கும். அப்புறம் நல்லா ஃபுட் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் அங்கே இருக்க மக்களோட பேசிட்டு பழகிட்டு நல்லாயிருக்கும். நான் இருக்க மாதிரி வரோன்னா ஒரு 1 டே இல்லை 2 டே வந்துட்டு நம்ம பிளான் பண்ணி வரணும். பர்கூரில் போய் சூப்பராக இருக்குது, மன ஒன்றாச்சு அப்படின்னா சாரோட சைடில் பாரு. ஆசிஃபு செம்மையாக இருக்கிற ஆசிஃபு. ஒய்யோ 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 ஒய்யோ. Turn left your head. ஏகரா எருமன் திட்டுறா. Wow, bare, bare, wow.
சூப்பர். என்எஸ் அவங்களாம் அதோட போகிறாங்க. இங்கே வந்து இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசிமலை வியூ பாயிண்ட் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. R15 பிடிக்குமா? R15 பிடிக்குமா? இல்லையா? பிடிக்குமா? நான் வைகை எல்லாம் செத்து போட்டாங்க. மகரியா தங்கம் பிடிஎஃப் நம்ம 2 பேரும் நடந்து வர்றதும் இல்லை வண்டி நிற்க வச்சுட்டு சூப்பராக எடுக்கலாம். ஆமாம், ஆயிட்டாடா என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். அப்புறம் தெரியாமல் இருக்குமா? நான் சொல்கிறேன் எல்லாமே தெரியும். ஒன்று லவ் பண்ணாங்க, கரெக்டாக லவ் பண்ணேன். 5-6 வருஷம் லவ் பண்ணுங்க. சொல்லு ஒன்று நிறைய கட்டட்டு வேணும். பாய், டாட்டா, பாய், பாய் 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 பாய். இந்த பைக் நல்லா இருக்கு, இந்த பைக் நல்லா இல்லை, கீழே வந்து எல்லாம் உடஞ்சிரும். தமிழ் பாய், டாட்டா, பாய் பாய். போலாம். எவ்வளோ பார்க்கலாம். ஐடி கிஷோர் குமாரன் அஃபிஷியல். காடு இருக்கும், நீ வந்து விவசாயம் பண்ணிக்குவோம். விவசாயம் பண்ணி ஒரு காட்டுக்கு போயிட்டு பணம் கட்டிட்டு போய் விவசாயம் பண்ணுறாங்க. அப்படி உள்ள அதுக்குள்ள போலாமா? அதுக்குள்ள போய் திரும்ப மறுபடியும் வரணுமா? எது இல்லடா, புளிங்காக தான் இருக்குது. அதான் பாவம். வாட் ப்ரோ? இங்கே பாருங்க ப்ரோ, பனியன் பேர் போட்டிருக்கல, பனியன் பேர் வேலையோட பேர் போட்டு. பனியனா? பனிடா வேலை செய்யறது, பனியின் பெயர். ஆமா, போட்டு பர்கூர் ஊராட்சி. அந்த ஊராட்சி கொள்ளைகள் இருக்குல்ல, ஆமா, கொள்ளைகள்ல இருந்து குடவர சாலை முதல் தட்டக்காரை வரை உள்ள சாலையில் கப்பி பரப்பி தார் சாலை அமைச்சல் போட்டு 29 லட்சம் 29.7 லட்சம். ஆமா, இந்த தார் சாலை போட்டதுக்கு. பேருண்டா எப்படி பிள்ளைங்களா இருக்குன்னா அப்படியே வாச விடுறீங்க. ஒரு மாசம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார். சொல்லுங்க சார், அது அந்த இன்சிடென்ட். ஆமா, மதிக்கவே இல்லை. அது பிள்ளைய இந்த பக்கம் 7 பேர், அந்த பக்கம் 6 பேர் என்னமோ அப்படி நடுவில் நடந்து வராரு ஜாலியா. அந்த குரூப் வந்தோடனே அப்படி நம்மள கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆமா, அண்ணா உட்காந்துருந்தாருல பக்கத்துல. நீங்க இருக்கணும்ல, நீங்க போனீங்க. கருமோ என்னாச்சு? ரொம்ப பிடிக்கும். லோட்டஸ் பார்க்க போகலாம். சென்டரில் பாரு வெறிஞ்சிருக்கு அழகா. பொறிக்கலாம். உள்ள வரைக்கும் பொறிப்பாங்க. இப்போ பொறிச்சாடா.
சுந்தரா பைக் பேர் படி R15 சூப்பர் கரெக்ட். இந்த ரெண்டு பைக் எது பிடிச்சிருக்கு? ஐயோ இவன் சொல்லுவாரு என்ன சொல்லுங்க தம்பி அந்த பேர் பைக் தான் சொல்ல தம்பி R15 இல்லங்க இன்னொரு பேர் சொல்லுவான். என்ன பைக் இது? அது அவங்க கிட்ட சொல்லு. கவாசாகி சூப்பர் பைக். இவன் ஆரன் பைக் மாடமா இப்ப வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்கும் பசங்களுக்கு பைக் தாங்க பிடிக்கும். ஆமா நீ அந்த பைக் வாங்கு நான் இத வாங்குறேன் அப்படினு சொல்லிட்டு அதோட விலை எல்லாம் ஏதோ சொல்றானுங்க அவனுக்குலாம். அத தெரியும்ல இப்பவே தெரிஞ்சுக்காங்க நிறைய. பரவாயில்லை. அத வந்தனே சரி பாய் டாடா அதான் பாய் பாய் டாடா டாடா பாய் சொல்லுங்க பாய். போகணுங்க. இத்தனை வண்டி பிரேக் டவுனா? காய்ஸ் வரீங்கன்னா பார்த்து வாங்க. ஏன்னா நிறையா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. ஸோ இங்கே வரவங்க ஹில்ஸ் வரவங்க பர்கூர் ஹில்ஸ் வரவங்க கொஞ்சம் பார்த்து டேர்னிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்க. அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, ஒயிட் அனிமல்ஸ் இருக்கும், எலிஃபென்ட் ரெஸ்டார்ட்லாம் போட்டிருக்காங்க. பட்டு இங்கே அந்தளவுக்கு வந்து இது இல்லை, சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா லாரி மட்டும் அங்கங்கே பிரேக் டவுன் ஆகி நிற்கும். ஏதாவது டேர்னிங்கில் கொஞ்சம் திரும்புறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஹார்ன் அடித்து திரும்புங்க, பொறுமையாக வாங்க. இங்கே பாருங்கள், வியூ வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ கோஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆக போகுதுங்க. 4:57 ஆச்சு. ஸோ ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. செக் போஸ்ட் வந்தாச்சுங்க. பர்கூர் செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான், ட்ரிப் வந்து முடிச்சுட்டு கீழே வந்து இறங்கியாச்சு. பர்கூர் வரீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க, பரவாயில்ல, ஓகே தான். பெருசாக உள்ள மேலே வந்து வியூ பாயிண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரே ஒரு ஃபால்ஸ் இருக்கும், தண்ணி இப்போதைக்கு இல்லை. டிசம்பர் வந்து சுத்தமாக ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை. ஒரு தாமரை குளம்னு ஒரு ஏரியா இருந்துச்சு, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க.